கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள நெல்லித்துறை ஊராட்சியில் பல மலை கிராமங்கள் உள்ளன. அங்கு ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அதில் ஒன்றான கடமான்கோம்பை கிராமத்தைச் சேர்ந்த மணி என்ற கூலி தொழிலாளி பில்லூர் அணை பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு மணி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் மணியை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் சொந்த ஊரான கடமான்கோம்பைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. செல்லும் வழியில் நீராடி பகுதியில் இருந்து கடமான்கோம்பைக்கு செல்ல சாலை வசதி இல்லாத காரணத்தால் மணியின் சடலத்தை அவரது உறவினர்களிடம் அங்கேயே ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஒப்படைத்துவிட்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இறந்தவரின் உடலை அவரது உறவினர்கள் டோலி கட்டி கால்நடையாக எடுத்துச் சென்று தகனம் செய்துள்ளனர். சாலை வசதி இல்லாமல் உயிரிழந்தவரின் சடலத்தை எடுத்து செல்வது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்த வண்ணமே உள்ளன.